பிரைஸ் தி லார்ட். யோவான் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். ஆமேன். இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் முழுமையாய் நாம் வாசிக்கும் பொழுது இதிலே பெத்தானியா ஊராகிய மார்த்தாள், மரியாள் என்கிற 2 சகோதரிகளுக்கு ஒரு சகோதரன் ஒருவர் இருக்கிறார். அதுதான் லாசரு. அவர் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய சகோதரிகளாகிய மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஆள் அனுப்பி அதை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஆமேன். அதாவது மார்த்தாலும் மரியாளும் வைக்கிற ஒரு ஜபம் ஒரு நாளில் தேவனுடைய மகிமையை விளங்க செய்வதாய் இருக்கிறது. ஆமேன். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கூட, லாசரு வியாதியாக இருக்கிறதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலேயே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷர்களை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமேன். எதற்கென்று பார்த்தோம்னா, வியாதியாய் கிடந்து மரித்த லாசருவை உயிர்த்தெழ வைப்பதற்காக. ஆமேன். அதற்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு போகும்பொழுது அவர் அந்த கிராமத்திற்குள் நுழைவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற செய்தியை மார்த்தாள் கேள்விப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்கிறார்கள். ஆமேன். அதற்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி மார்த்தாளிடத்தில் சொல்லுகிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் அப்பொழுது அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. இதை சொன்ன பின்பு ஆண்டவர் மரியாளையும் அழைப்பிக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளை அழைப்பிக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட உடனேயே அவர்கள் ஆண்டவரை சந்திக்கும்படி சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் போகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்த யூதர்களும் மரியாள் போகிறதை பார்த்து, அவங்க கல்லறையிடத்தில் தான் போகிறார்கள் என்று சொல்லி அவர்களும் கூட வருகிறார்கள். ஆனால் மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே சந்தித்து அவர்களும் அதே வார்த்தையை தான் சொல்கிறார்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று. இவைகளை கேட்ட பின்பு ஆண்டவரும் லாசருவை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய கல்லறையினிடத்திற்கு போகிறார். அங்கே போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து மரித்து கிடந்த, அதாவது மரித்து 4 நாள் ஆயிற்ற பிறகு ஒரு மனிதரை மறுபடியாகவும் உயிருடன் கொண்டு வருகிறார். ஆமேன். இது மார்த்தாள், மரியாள் அவர்களுடைய கண்களுக்கு மாத்திரம் கிடையாது, கண்ட எல்லோருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாகவே, அதாவது லாசரு வியாதியாய் கிடக்கிறான் என்று சொல்லும் பொழுதே சொல்கிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று. ஆமேன். அதே போல தான் இங்கே தேவன் மகிமைப்பட்டார். ஆமேன். இந்த சம்பவத்தை குறித்து தான் நாம் இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் முழுமையாய் வாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நடுவில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான், இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை சீக்கிரமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். ஆமேன். அதாவது இந்த 2 சகோதரிகளும் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள். அதுதான் நாம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆமேன். அதாவது மார்த்தாள் மாத்திரம் ஜெபிக்கவில்லை, இல்லைனா மரியாள் மாத்திரம் ஜெபிக்கவில்லை. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய சகோதரிகள் என்று. ஆமேன். இருவரும் சேர்ந்துதான் ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள். ஆமேன். ஆனால் இப்பொழுது பார்த்தோம்னா சூழ்நிலை என்பது வேற. அவர்கள் எதற்காக ஜெபித்தார்களோ அந்த காரியம்
இனிமேல் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்கிற நிலைமையில் இப்பொழுது அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆனாலும் இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா, மார்த்தாள் ஆண்டவரை சந்திக்கும்படி வந்துவிட்டார்கள். ஆனால் மரியாளோ வீட்டிலே இருந்தார்கள். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் தர வேண்டிய காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா, மார்த்தாளை மாத்திரம், அதாவது வந்திருந்த மார்த்தாளை மாத்திரம் கூட்டி கொண்டு போயிட்டு அந்த ஜெபத்திற்கான அந்த பதிலை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக காண்பிக்கவில்லை. மார்த்தாள் வந்திருக்கும் பொழுது மரியாளையும் ஆண்டவர் அழைப்பிக்கிறார். அழைப்பித்துட்டு அவர்கள் இருவருடைய கண்களுக்கு முன்பதாகவும் அவர்கள் எதற்காக ஜெபித்தார்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆமேன். அவர்கள் கூட எதற்கு ஜெபித்திருப்பார்கள் என்றால், சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான், நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த வியாதியிலிருந்து அவனை சுகம் கொடுத்து எழுப்பிடுவீங்க ஆண்டவரே என்று தான் அவர்கள் நினைத்து ஜெபித்திருப்பார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் லாசருவை வியாதியிலிருந்து அவருக்கு சுகத்தை கொடுக்கவில்லை. இப்பொழுது லாசரு மரித்து விட்டார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா, மரித்தோரிலிருந்து ஆண்டவர் லாசருவை உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். இது அந்த இருவரும் ஜெபிக்காத ஒரு காரியம், அந்த இருவரும் நினைக்காத ஒரு காரியம். ஆமேன். அதுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று. ஆமேன். மார்த்தாள் மரியாள் ஜெபித்தது வியாதியிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் பொறுத்திருக்க வைத்து செஞ்சது மரித்த லாசருவை உயிர் தழும்ப வைத்தார். ஆமேன். இதே தான் நம்முடைய வாழ்விலும் நாம் ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறோம். ஆனால் இனிமேல் அது நடக்காது, இனிமேல் அதற்காக ஜெபித்து பிரயோஜனமில்லை என்று நாம் நினைத்து கொண்டு சில காரியத்தை நாம் விட்டுவிடுகிறோம். ஆமேன். ஆனால் நம்முடைய ஆண்டவரால் முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது. ஆமேன். அவர் செய்ய நினைத்தது மிகவும் அற்புதமான காரியமாய் இருக்கிறது. ஆமேன். அதனால் எந்த ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்தாலும் முதலாவது ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அதாவது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு, ஏசப்பா என்னுடைய சித்தம் எதுவுமே கிடையாது, உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவரே தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு செய்வார். ஆமேன். அதனால் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தும் எந்த ஒரு விஷயமே நடக்கலையே என்று நாம் சோர்ந்து போயிருக்க வேண்டாம். ஒரு நாள் வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நம்மை அழைத்து அனுப்புவார். ஆமேன். நம்மை அழைத்தனுப்பி நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே நாம் எதற்காக ஜெபித்தோமோ அந்த காரியத்தை பெஸ்ட்டாக பண்ணுவார். ஆமேன். அதனால் எப்பொழுதுமே நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். அவர் உண்மையாகவே ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஆமேன். நாம் என்ன ஜெபிக்கிறோமோ அதை அவர் கேட்டுட்டார். ஆமேன். ஆனால் கொஞ்ச காலம் நாம் பொறுத்திருக்க வேண்டும். அதாவது அவருடைய நேரம் வரும் வரைக்கும் நாம் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமேன். காரணம் அவருடைய நேரமே சரியான நேரமாய் இருக்கிறது. ஆமேன். இங்கே மார்த்தாளும் மரியாளும் லாசரு வியாதியாக இருக்கும் பொழுதே ஆண்டவரிடத்தில் ஜெபத்தை ஏறெடுத்து விட்டார்கள். அப்பொழுதே ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்து விட்டிருந்தார்னா அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு கிடைக்காமல் போயிருந்திருக்கும். ஆனால் ஆண்டவரே சொல்கிறார், இது மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று. ஆமேன். அதனால் தேவன் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியத்தையும் நேரத்தையும் சமயத்தையும், இல்லைனா நான் ஜெபித்த காரியமே முடிந்து விட்டதே, இனிமேல் இதில் ஆண்டவர் ஒரு உதவியை செய்வதற்கு எதுவுமே இல்லையே என்று நாம் நினைக்க வேண்டாம். எந்த விஷயம் முடிந்தது என்று நினைக்கிறோமோ, எந்த விஷயம் மரித்து போயிற்று, மரித்து 4 நாள் ஆயிற்று, நாற்றம் எடுக்குமே என்று நினைக்கிறோமோ, அதாவது இனிமேல் இந்த காரியத்தில் எதுவுமே செய்ய முடியாது, இது முற்றிலும் முடிந்து போயிற்று என்று நினைக்கிறோமோ, அந்த இடத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அதனால் எப்போவுமே ஜெபத்தில் தரித்திருப்போம். நம்முடைய தேவைகள் என்னவா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அதை ஜெபித்து ஆண்டவருக்கென்று காத்திருப்போம். அவரே நமக்கென்று யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன்.